Sir, thank you so much, sir, for your introduction about me. Romba nandri, sir. So, good evening, everyone. I am Archana Devi from Satsang Technologies. I am super excited to have you all today. நீங்கள் நம்ம செஷனுக்கு ஜாயின் பண்ணுறப்போ அபவுட் தி ஒர்க் ஷாப் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு என்னென்ன கற்றுக்க போகிறேன், நியூ விஷயங்கள் என்னென்ன கற்றுக்க போகிறேன், ஸோ அதை எப்படி என்னோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம். நான் என்னோட செஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். In any business, the customer is not just important. The customer is everything. I hope you all agree that. நம்மளோட பிஸ்னஸில் நம்மக்கிட்ட ஹை அண்ட் டெக்னாலஜி இருக்கலாம், ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளாக இருக்கலாம், ஸோ மார்க்கெட்லேயே நம்ம ப்ராடக்ட் தான் பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கலாம். பட் ஆனால் நம்மளோட பிஸ்னஸில் கஸ்டமர் அப்படின்றவங்க இல்லை அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கேல் அப் ஆகாது. ஏன்னா கஸ்டமர் அப்படின்றவங்க தான் த ஒன்லி அசெட் தட் பேஸ் யூ பேக். அவங்க இருந்தாதான் ரெவன்யூ அப்படின்றது நமக்கு ஜென்ரேட் ஆகும், நம்மளோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கேல் அப் ஆகும். ஸோ எத்தனை பேர் இதை அக்ரி பண்றீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன். மெம்பர்ஸ் உங்களுக்கு क्वेश्चंस வந்திருக்கும், அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு क्वेश्चन பூல் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, சப்மிட் பண்ணிருங்க மெம்பர்ஸ். குட் ஈவினிங் மேம். நீங்க ஆடிபிள் அல்ல ஆக்சுவலா. மேம் அர்ச்சனா மேம். எஸ் மேம். கேக்குதா மேம்? கேக்குது மேம். நான் போல் क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஓகே 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 மேம். அர்ச்சனா மேம், ஐ திங்க் உங்களோட ஹெட்செட்ல இருந்து ரொம்ப காத்து அடிக்கிற மாதிரி ரொம்ப சத்தம் வருது. கேன் யூ ஜஸ்ட் லுக் இன்டு இட் ப்ளீஸ்? ஓகே சார். இப்போ so thank you all for your response. So many of the members, what is important for a business அப்படின்ற கொஷினுக்கு கஸ்டமர் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். நம்மளோட பிஸ்னஸ்ல நமக்கு இருக்க கஸ்டமர்ஸை நம்மளோட பொருளை பை பண்ற ஒரு பையரா மட்டும் பார்க்காம அவங்களோட த்ரூ அவுட் தி ஒரு ஜேர்னி, ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியை நம்ம ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட நம்ம பில்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு சிஆர்எம் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, சிஆர்எம் அப்படின்றது ஒரு விஷயத்த நம்ம பெட்டரா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட பிஸ்னஸை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கேல் அப் பண்ணும் அப்படின்றத தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு செஷனோட டாபிக் லீட் டு கஸ்டமர்ஸ். நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியுமே ஒரு 4 திங்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மார்க்கெட் அனாலிசிஸ். மார்க்கெட்ல என்ன ப்ராடக்ட்டுக்கு கேப் இருக்கு, என்ன ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வந்தா நம்ம மக்களை பெட்டரா ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். என்ன ப்ராடக்ட்னாலுமே அதை செல் பண்றதுக்கு thousands ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. அந்த thousands ஆஃப் செல்லர்ஸை தாண்டி என்கிட்ட மக்கள் ப்ராடக்டை பை பண்ணணும்னா நம்ம அந்த ப்ராடக்டை ஒரு யூனிக் வேல டெலிவர் பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். தென் அந்த ப்ராடக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு யூனிக்காக நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுவோம். தென் பேட்ச் மார்க்கெட்டிங், அந்த பொருளை ஒரு சர்டைன் ஆஃப் மக்கள் கிட்ட கொண்டு போய் அவங்க கிட்ட அந்த பொருளுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு, மக்கள் அந்த பொருளை எந்த அளவுக்கு வாங்குறாங்க, ஸோ அதுக்கான ஃபீட்பேக் பாசிட்டிவா இருந்தா அதை ஒரு வேலையும், ஆர்எல்ஸ் நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் வருதுன்னா அதை எப்படி நம்ம பாசிட்டிவா சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்றது லாஸ்டா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே கடைசியில் வந்து ஸ்டாப் ஆகுற நாட் அப்படின்றவங்க கஸ்டமர் தான். ஸோ அப்படி லீடா உள்ள வந்து அவங்களோட ப்ராசஸ் டீல் கம்ப்ளீட் ஆகி அவங்க கஸ்டமரா வெளியே போற வரைக்கும் இந்த த்ரூ அவுட் தி சைக்கிள் நமக்கு சிஆர்எம் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாட் யூ வில் கெயின் டுடே அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் சிஆர்எம். உங்களுக்கு சிஆர்எம் பற்றின ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு தென் நம்மளோட பிஸ்னஸில் நம்ம ஏன் சிஆர்எம் யூஸ் பண்ணணும், மேம் நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஏன் நானும் சிஆர்எம் யூஸ் பண்ணணுமா, சிஆர்எம் என்னோட பிஸ்னஸில் என்ன மாதிரி இம்பாக்ட் கொண்டு வரும், ஸோ கோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஆர்எம். இப்போ கோர் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருச்சு, என்னோட பிஸ்னஸில் நான் ஏன் சிஆர்எம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய சிஆர்எம்மை எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சிஆர்எம் ரோட் மேப் இம்ப்ளிமெண்டேஷன் ரோட் மேப் பார்க்க போகிறோம். தென் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனவங்களோட ரியல் லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தென் நம்ம ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சர் அண்ட் டிஸ்கஷன் செஷனோட இன்னைக்கு நம்மளோட ஒர்க் ஷாப்பை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் சிஆர்எம். சிஆர்எம்னா என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 2 சினாரியோ சொல்கிறேன், நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கார் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவோன்னா, நம்ம வீட்டுக்கிட்டேயே நம்ம நிறையா பார்த்துருப்போம், பேங்க்ஸுக்கிட்டேயோ ஆர்எல்ஸ் ஒரு ஷாப்புக்கிட்டேயோ ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு நமக்கு பைக்கு காரு இதெல்லாம் வந்து ஷோகேஸ்க்கு வச்சுருப்பாங்க. அங்கே சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட போய் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்ன, என்னென்ன ஃபீச்சர்ஸில் நமக்கு கார் வேணும், என்ன பட்ஜெட் நம்மளோடது அப்படின்னு ஒரு சர்டைன் திங்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ அந்த பர்டிகுலர் பீரியட்ல அந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க அந்த நோட் பேட்லையோ ஆர்எல்ஸ் ஒரு வாட்ஸ்அப்லையோ நம்ம சொல்ற ரெக்குவயர்மெண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் அவங்களே நம்மளோட டீலை க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட ஷோரூம் விசிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். அப்போது நீங்கள் அந்த ஷோரூம்க்கு போகிறீங்க, அங்கே இருக்க அந்த மார்க்கெட்டிங் பர்சன் உங்ககிட்ட வந்து திரும்ப உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, உங்களுக்கு என்ன பட்ஜெட், என்ன நீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சில சர்டைன் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம பிஃபோரே அவங்களுக்கு வந்து அவங்களோட சேல்ஸ் பர்சன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், இதுதான் என்னோட நீடு, இதுதான் என்னோட பட்ஜெட்னு. பட் ஆனால் அவங்களும் நம்ம கிட்ட திரும்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களே நம்மளோட டீலை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்ல அவங்களும் அவங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட நம்மள வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க, அவங்க நமக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் மைண்ட் செட்ல நம்மளை ஃபேஸ் பண்ணாம அவங்களும் சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா, கஸ்டமரா நம்மளோட மைண்ட் செட் அப்படின்றது எப்படி இருக்கும்? கஸ்டமர் வந்து ஃபெடப் ஆயிடுவாங்க. நான் எத்தனை தடவை தான் என்னோட ரெக்குவயர்மெண்ட்டை உங்ககிட்ட சொல்ல முடியும், நீங்க கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸை வேல்யூ பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஃபெடப் ஆயிடுவாங்க. ஸோ இதே சினாரியோவை இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. அதே சேல்ஸ் பர்சன் கிட்ட நீங்க உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறீங்க, பட்ஜெட் சொல்லிடுறீங்க, எல்லாமே சொல்லிடுறீங்க. நீங்க சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த பர்சன் கிட்ட, அதாவது அவங்க மார்க்கெட்டிங் ஹெட் கிட்ட அப்படியே அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு கொலாபரேட்டிவா. அப்போ அந்த மார்க்கெட்டிங் பர்சன் உங்களை ஹேண்டில் பண்றப்போ ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் மைண்ட் செட்ல உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. சார் நீங்க இந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க சார், இதோட இந்த ஆட் ஆனா வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் மைண்ட் செட்ல உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. நமக்கு சில திங்ஸ் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஸோ இதெல்லாம் இருந்தா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அதை சொல்றப்ப கஸ்டமரா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நான் சும்மா என்கொயரிக்காக தான் வந்தேன், ஆனா இவங்க என்னை வேல்யூ பண்றது, என்னை ரெஸ்பெக்ட் பண்றதுல நான் காருன்னு ஒன்று பை பண்ணா அது இவங்க கிட்ட தான் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் கஸ்டமருக்கு வரும். ஸோ இதே தான் நம்ம பிஸ்னஸ்லயும். நம்மளும் சேல்ஸ் பர்சன் வச்சு மார்க்கெட்டிங் பண்றோம், மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நம்மளுக்கு லீடு வராங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்லையும் நமக்கு கிடைக்க போறது கஸ்டமரோட டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம எவ்வளோ
என்ன ஸ்ட்ரக்சர்டு வேலை ஹேண்டில் பண்றோம், என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா அதை பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் சிஆர்எம். சிஆர்எம் இஸ் டிஃபைன்ட் அஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். என்னோட பிஸ்னஸ்ல எனக்கு இருக்க கஸ்டமரோட நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அவங்க கூட பர்ஃபெக்டா இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சிருக்கணும். அந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நான் ட்ராக் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே அலைன்டா ஸ்ட்ரீம்லைன்டா இருந்தா மட்டும்தான் நான் அவங்களோட ஒரு லாங் லாஸ்டிங் ஜேர்னியை பில்ட் பண்ண முடியும். ஸோ சிஆர்எம் இஸ் நாட் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒய் வி ஆர் சேயிங் தட் அப்படின்னா, கஸ்டமரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் சிஆர்எம்மா? நான் ஆல்ரெடி என்னோட ஸ்ப்ரெட்ஷீட்ல என்னோட கஸ்டமரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி தான் மேம் வச்சிருக்கேன், ஒன் பிளேஸ்ல ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி தருமா, ஒரு மெத்தடை, ஒரு பேர்ட்டனை கிரியேட் பண்ணி தருமா? நம்ம சிஆர்எம் நமக்கு அதை பண்ணி தரும். எப்படின்னா, இப்போ உங்களோட கஸ்டமரோட டேட்டா எல்லாமே ஒன் பிளேஸ்ல ஆர்கனைஸ்டா ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த கஸ்டமர் எப்போ நம்ம கிட்ட வந்திருக்காங்க, அவங்களோட அந்த சேல்ஸ் ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் அவங்க நம்ம கிட்ட இருந்து பை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சிஆர்எம்ல இருந்து எடுக்க முடியும். தட்ஸ் வை வி ஆர் சேயிங் தட் சிஆர்எம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு லீடாக வர்றவங்க நாட் ஒன்லி அ வாக் த்ரூ கஸ்டமர்ஸ். நமக்கு வர்றவங்க என்னோட சேல்ஸ் பர்சன் மூலியமா வரலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலியமா வரலாம், நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ்லேருந்து வரலாம். இந்த மல்டிபிள் வேஸ்லேருந்து வரக்கூடிய லீட்ஸை எல்லாமே நான் ஒன் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு சிஆர்எம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ சிஆர்எம்மோட கோல் அப்படின்றது சிம்பிள் தான். கஸ்டமரோட நான் பில்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு என்னோட பிஸ்னஸை நான் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கேல் அப் பண்ண போறேன் அப்படின்றதான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு போல் கொஷின் ரன் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நீங்க உங்களோட பிஸ்னஸ்ல லீட்ஸை மேனேஜ் பண்றதுல என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் நோ ட்ராக்கிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நமக்கு லீட்ஸ் வர்றாங்க, பட் ஆனால் நம்ம அவங்கள ப்ராப்பரா ஃபாலோ பண்றோமா, எந்த லீட் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு நம்மளால ஒரு ட்ராக்கிங் ப்ராசஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றோம். ஸோ
ஒய் யோர் பிசினஸ் நீட் சிஆர்எம் அப்படின்னா, ஏன் நம்மளால அதை ட்ராக் பண்ண முடியலைன்னா, நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல நம்மளோட டேட்டாவை ஹேண்டில் பண்றப்போ அதுல அந்த விசிபிலிட்டி அப்படின்றது இருக்காது, ட்ராக்கிங் விசிபிலிட்டி அப்படின்றது இருக்காது. ஏன்னா ஒரு கஸ்டமரோட நேம்லயே மல்டிபிள் கஸ்டமர்ஸ் இருக்கலாம், டூப்ளிகேட் கஸ்டமர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ட்ராக்கிங் விசிபிலிட்டி நமக்கு கம்மியா இருக்கும். ஆனா நம்மளோட டேட்டாவை சிஆர்எம்ல ஹேண்டில் பண்றப்போ நம்மளுக்கு அந்த விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ எந்த லீடு எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, எந்த டீம் மெம்பர் எந்த லீடை ஹேண்டில் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி விசிபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அப்போ யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம ஆர்கனைசேஷன்ல உள்ள டீம் மெம்பர்ஸ்ல எந்த டீம் மெம்பர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாரு பெர்ஃபார்ம் பண்ணல, ஸோ ஏன் அவங்க எதுவும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்களா, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட டீம் மெம்பர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு சிஆர்எம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் டீம் மெம்பர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே அந்தந்த டைம்ல நடக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்மளுக்கு சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆயிரும். இப்போ நம்மளோட கஸ்டமரை பெட்டரா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், டீம் மெம்பர்ஸும் ஃபாலோ அப்ஸ் கரெக்டா பண்றாங்க, கஸ்டமருக்கு என்ன நீடு இருக்கோ அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகும், நம்மளோட growth அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்கேல் அப் ஆகும். ஸோ நீங்க கேட்கலாம், நான் இந்த பிசினஸ் தான் பண்றேன், நான் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் தான் மேம் வச்சிருக்கேன், நானும் என்னோட பிசினஸ்ல சிஆர்எம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒய் யோர் பிசினஸ் நீட் சிஆர்எம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே வரலாம். அப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த ஒரு சினாரியோ சொல்றேன், நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு லேடி வந்து ஒரு saree பை பண்றாங்க, அவங்களுக்கு அந்த saree ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா she is not comfortable with this color. அவங்களுக்கு அந்த பார்டர் பிடிச்சிருக்கு, அந்த டிசைன் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த saree பிரைஸ் ஓகே, பட் ஆனா அந்த கலர்ல அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. அப்போ அந்த டைம்க்கு அவங்க வேற சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்களோட ஷாப் விசிட் பண்றப்போ நீங்க, மேம் நீங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த saree கேட்டீங்க மேம், இப்போ நீங்க கேட்ட அந்த கலர்ல அந்த saree இப்போ அவைலபிளா இருக்கு மேம் அப்படின்னு நீங்க ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா கஸ்டமரா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ மேபி அவங்களே அதை ஃபர்கெட் பண்ணிருக்கலாம், நான் லாஸ்ட் டைம் இதை கேட்டேன் அப்படின்றத அவங்களே மறந்துருக்கலாம். ஆனா நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குறப்ப கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகும்? நம்ம ஒரு query கேட்குறோம், ஒரு என்கொயரி அவங்கள்ட்ட வைக்கிறோம்னா அவங்க அதை வேல்யூ பண்ணி நமக்கு அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு வெண்டார மட்டும்தான் எந்த கஸ்டமருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னா லாஸ்ட் டைம் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இவங்களோட நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கணும், அவங்கள நான் ஃபேஸ் பண்றப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இப்படி ஒரு சர்வீஸை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு சிஆர்எம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்கள் எப்போவாது உங்களோட லீடை வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒரு ஃபாலோ அப்போ ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுக்காண்டி லூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது நம்ம கொஸ்டின்ஸ். இதுக்கு
மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ ரியலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லயோ ஆர்எல்ஸ் உங்க சேல்ஸ் பர்சனோட சேலரிலயோ எவ்வளவு எஃபோர்ட், மணி அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா அவ்வளோ எஃபோர்ட் அண்ட் டைம் போட்டு கொண்டு வந்த லீட்ஸை ஒரு ஃபாலோ அப் அப்படின்றது ப்ராப்பரா இல்ல அப்படின்ற அது அந்த ஒரு ரீசனுக்காக நம்மளோட லீட் எல்லாமே லாஸ் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கு, அங்க ஒரு சிஸ்டம் இல்ல. அந்த சிஸ்டம் நம்மளுக்கு இருந்து ப்ராப்பரான ரிமைண்டர்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருந்தா நம்ம எந்த லீடையுமே நம்ம ஃபர்கட் பண்ண மாட்டோம். அந்த ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கும். ஸோ நம்மளோட பிஸ்னஸ்ல என்னென்னலாம் பண்ணா சிஆர்எம் யூஸ் பண்ணா என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்றத பார்த்தோம். நாட் யூசிங் அ சிஆர்எம் என்னென்ன லாசஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 40% ஆஃப் லாஸ் லீட்ஸ். நம்ம ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம், ஆர்எல்ஸ் ஒரு ஸ்பாட்லைட் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட அந்த கஸ்டமர் அவங்களோட இன்ட்ரெஸ்டோட தான் அவங்களோட என்கொயரியை கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு பொட்டன்ஷியல் லீடாக தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஆனால் பொட்டன்ஷியல் லீடாகவே இருந்தால் கூட ஒரு ப்ராப்பரான ஃபாலோ அப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டால் போட்டு ஒரு ஸ்பாட்லைட் போட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அவங்க நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு அவங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் அனலைன் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அவங்க நம்மளை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் எடுத்து, சார் நீங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டால் விசிட் பண்ணியிருந்தீங்க சார், உங்களுக்கு என்ன சார் ரெக்குவயர்மெண்ட், டெக்னிக்கலா இந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்கா சார்ன்னு சொல்லி அடுத்தடுத்த ப்ராப்பர் கால்ஸ், ஃபாலோ அப் கால்ஸ் எடுத்தா மட்டும்தான் அவங்க நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நம்மளை மறக்கிறது அப்படின்றது இட்ஸ் நேச்சர். பட் ஆனால் நம்ம அவங்கள மறக்காம அவங்களுக்கு அடுத்த ஃபாலோ ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்னா அங்க ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டமா தான் நமக்கு சிஆர்எம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ 40% ஆஃப் லீட்ஸை நம்ம நம்மளோட பிஸ்னஸ்ல லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். தென் 30% ஆஃப் வேஸ்டட் டைம். நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு பொட்டன்ஷியலான கஸ்டமர் தான். அவங்க கூட நம்ம டீல்ஸ் வச்சிருக்கோம். பட் ஆனால் அவங்க வர்ற அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்களோட டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளோட டீம் மெம்பர்ஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 1 மணி நேரம் கஸ்டமர் நமக்காக அவங்களோட டீட்டெயிலை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னா கஸ்டமர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளோட டேட்டாவை கூட இவங்க சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா, ப்ராப்பரா டேட்டாவை மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் தோணும். இப்போ நம்ம கஸ்டமரா கன்சிடர் பண்ணி பாருங்க. நம்ம 1 hour நம்மளோட டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோமா? ஆனா நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்மளோட பிசினஸ்ல 30% ஆஃப் டைமை ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி எடுக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல 30% ஆஃப் டைம் வேஸ்டட் டைமா போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளால நம்ம டீம் மெம்பர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கஸ்டமரையும் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் மைண்ட் செட்ல ஹேண்டில் பண்ண முடியாது. தென் 25% ஆஃப் டூப்ளிகேட் ஒர்க். இப்போ ஒரு 10 லீடு இந்த ஸ்டால் மூலியமா நம்மளுக்கு 10 லீடு வந்திருக்காங்க. ஒரு 5 டீம் மெம்பர் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்காங்கன்னா எந்த டீம் மெம்பர் எந்த லீடுக்கு அசைன் ஆயிருக்காங்க, இன்னைக்கு எந்த டீம் மெம்பர் எந்த லீடு கிட்ட கால் பண்ணி பேசுனாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால நம்ம டீம் மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அன்னோயிங்லி ஒரு சேம் கஸ்டமர்ஸ்க்கே மல்டிபிள் டைம்ஸ் கான்டாக்ட் பண்றாங்க. அப்போ கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, ஒரு தடவை தான் நான் என்கொயரி பண்ணேன், ஆல்ரெடி அவங்க ஃபாலோ அப் எடுத்துட்டாங்க, நான் என்னோட ரெக்குவயர்மெண்ட் சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் கால் பண்ணா கஸ்டமரோட மைண்ட் செட் என்ன ஆகும்? ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸுமே நான் என்னோட எஃபர்ட் அண்ட் டைமை போட்டுட்டு தானே இருக்கேன், நான் ப்ராப்பராக ஃபாலோ அப் எடுக்கிறேன், ஆனால் அந்த கன்வர்ஷன் ரேட்டுன்றது கம்மியாக இருக்கு, க்ரோத் அப்படின்றது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸும் ஃபெடப் ஆவாங்க. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் அவங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸில் 25% ஆஃப் ஒர்க்கை டூப்ளிகேட் ஒர்க்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஓவராலா என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல சேல்ஸ் பர்சன் மூலியமா எஃபோர்ட் அண்ட் டைம் போட்டு கொண்டு வர லீட்ஸ்ல 5% ஆஃப் லீட்ஸை மட்டும்தான் ப்ராப்பரா ஃபாலோ பண்றோம். ரிமைனிங் 95% லீட்ஸை நம்ம லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மளோட லீடை லாஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனே இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம், லீட்ஸ் எல்லாம் நிறைய வர்றாங்க, நம்மளும் நிறைய எஃபோர்ட் போடுறோம், பட் ஆனால் அந்த growth அப்படின்றது ஏன் மிஸ் ஆகுது, அந்த கன்வர்ஷன் ரேட் ஏன் கம்மி ஆகுதுன்னா நம்ம பண்ற ஒர்க்ல 25% ஆஃப் ஒர்க்கை டூப்ளிகேட் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட எஃபோர்ட் அண்ட் டைம்ல 40% ஆஃப் டைமை வேஸ்டட் டைமா ஆக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால எல்லா லீட்ஸையுமே யூனிஃபைடா
ட்ரீட் பண்ண முடியாது. லைக் கரெக்டான ஃபாலோ அப், கரெக்டான அவங்களுக்கு கூட ஒரு கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்றது, இந்த ப்ராசஸ் அப்படின்றது நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் our ரியலைசேஷன் we are losing 95% of our leads. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக கஸ்டமரை எப்படி ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் எக்ஸல் சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் நம்ம இப்படி போல் கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் ஏன் சிஆர்எம் யூஸ் பண்ணணும், என்னோட பிஸ்னஸில் எனக்கு என்ன நீடு இருக்குது சிஆர்எம்ல அப்படின்னு நமக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த போல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணுறப்போ நம்மளுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு சிஆர்எம் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணுமா அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து எக்ஸல் ஷீட்டில் நம்ம டேட்டா மெயின்டைன் பண்ணுறப்போ நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த டீம் மெம்பர் எந்த லீடுக்கு அசைன் ஆயிருக்காங்க அப்படின்ற கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சிஆர்எம் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் சிஆர்எம்மோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, சிஆர்எம் எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பெட்டராக சிஆர்எம் ஹேண்டில் பண்ணி அவங்களோட ரியல் லைஃப்ல சக்ஸஸ் ஆனவங்களோட ரியல் லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Did you all know Coca-Cola? உங்க எல்லாத்துக்குமே Coca-Cola அப்படின்ற பிராண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க எவ்வளவு பெரிய பிராண்ட், அவங்களுக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, ஸோ எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுமே அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அன்ஆர்கனைஸ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், லெஸ் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங், மேனுவல் சேல்ஸ் ட்ராக்கிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு சொல்லி அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு ஃப்ரெக்மெண்டடா, ஒரு செதறி இருந்துச்சு, அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளால கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன் பிளேஸ்ல இருக்கிறப்பதான் ஸோ இதெல்லாம் நீடு, ஸோ இந்த ப்ராடக்ட் அதிகமாக பை பண்றாங்க, ஸோ நம்ம பிஸ்னஸ்ல இந்த ப்ராடக்ட்லாம் அதிகமாக சேல் ஆகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம ப்ராடக்ட் பெஸ்டான ப்ராடக்டா இருக்கலாம், நம்மளோட கஸ்டமர் இன்னும் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாம் இருந்தா இன்னும் இவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்னு. ஸோ அவங்களோட அந்த நீட் என்ன, அவங்க நம்ம கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சேல்ஸ் ட்ராக்கிங் அந்த ப்ராசஸை மேனுவல் ப்ராசஸாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ நம்மளால வந்து எந்த டீம் மெம்பர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் பெர்ஃபார்ம் பண்ணலை, அவங்க மேபி அவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கலாம், அதனால கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த நம்ம சப்போர்ட் கொடுக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றது நமக்கு தெரியணும். அது தெரியணும்னா நம்மளுக்கு அந்த சேல்ஸ் ட்ராக்கிங் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே மேனுவலாக இருந்துச்சுன்னா நம்மளால அந்த ஒரு ரிப்போர்ட் எடுக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் faced by Coca-Cola on the beginning stages. After using a CRM, they have a organized customer informations. அவங்களோட கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன் பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டாங்க ஆர்கனைஸ்டா. ஸோ இப்போ இதனால என்ன ஆகும்னா, வாட் ஹேப்பன், வாட் வில் ஹேப்பன், how we make it happen அப்படின்ற ஒரு கிளியர் வியூ நமக்கு கிடைச்சிரும்.
ஓகே இதுதான் நம்மளோட கரண்ட் ஸ்டேஜ், நம்ம பிசினஸ் இந்த ஸ்டேஜ்ல தான் இப்போ இருக்கு, இதே ஸ்டேஜ் கண்டினியூ ஆச்சுன்னா இதுதான் நடக்கும், அப்போ நான் என்ன பண்ணா நான் நினைக்கிற அவுட்கம் நடக்கிற மாதிரி நான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிசிஷனை ஃபாஸ்டரா மேக் பண்றதுக்கு நமக்கு சிஆர்எம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சிஆர்எம் யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம், நான் அவங்க அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றேன், நான் அவங்க அளவுக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கேன், ஆனா அந்த growth-ஐ என்னால ஏன் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத மேபி ரியலைஸே பண்ணாம இருந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம சிஆர்எம் யூஸ் பண்றப்போ நம்மளாலையும் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும், நம்மளாலையும் கண்டிப்பா அந்த growth அட்டைன் பண்ண முடியும். ஸோ அவங்கள மாதிரியே சப்வே, அமேசான் அண்ட் டொயாட்டோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அமேசான் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், அவங்க எவ்வளோ பெரிய வெப்சைட், அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்ப்போம், அமேசானோட இவ்வளோ பெரிய சக்சஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த ஈஸி டு யூஸ் அந்த ஃபீச்சர், மொபைல் ஆப்பா இருக்கு, வெப்சைட்டா இருக்கு, ஸோ ஈஸி டு யூஸா இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃபரன்சஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அவங்க நம்மளுக்கு கொடுக்குற thousands ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் சஜஷன்னால தான் அவங்களால இந்த அளவுக்கு growth அட்டைன் பண்ண முடியுது. எப்படி அவங்களால இப்படி ஒரு பர்சனலைஸ்டு ரெஃபரன்ஸை கொடுக்க முடியுது அப்படின்னா, நீங்களே இதை நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு ஒரு ஷர்ட் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்றோம்னா அவங்க நமக்கு என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த ஃபுட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், கையில இந்த வாலெட் கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ண வந்த கஸ்டமருக்கு thousands ஆஃப் சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களால எப்படி இவ்வளவு சஜஷன்ஸ் கொடுக்க முடியுது? அப்படி சஜஷன்ஸ் கொடுக்கறனால தான் அந்த ஷர்ட் வாங்க வந்த கஸ்டமர் ஒரு ஃபுட்வேர் வாங்குறதோ ஒரு வாலெட் வாங்குறதோ இதெல்லாமே அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அவங்களால அந்த growth அட்டைன் பண்ண முடியுது. எப்படி அவங்களால இப்படி ஒரு பர்சனலைஸ்டு சஜஷன் கொடுக்க முடியுதுன்னா அவங்களோட டேட்டா கலெக்ஷன், த வே தே ஹேண்டில் த சிஆர்எம் அவங்க கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாங்கன்றத வச்சுதான் அவங்களால இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்க முடியுது. இது ஒரு நார்மல் திங் தான். ஷர்ட் எடுக்க போனா அவங்களுக்கு பேண்ட் கண்டிப்பா தேவைப்படும். மேபி அவங்களுக்கு என்ன பேண்ட் போட்டா அதுக்கு ஸ்டைலிஷா இருக்கும், நல்லா இருக்கும்ன்றது தெரியாம கூட இருந்திருக்கலாம். இப்படி நம்ம சஜஷன்ஸ் கொடுக்குறப்ப அவங்க அதை பாக்குறாங்க, ஸோ இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர் அதை பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுல அமேசான் சிஆர்எம் பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட சக்சஸ் இருக்குன்னா அதுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் தான் ரீசன். தென் சப்வே அப்படின்றது எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் அவங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக முடியாது இப்படின்ற நெகட்டிவ் சஜஷன்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்துருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு சப்வேயோட growth எங்கே இருக்கு? ஏன்னா கஸ்டமர் வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ற ஒரு வெண்டாரையோ ஒரு செல்லரையோ மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நான் மார்க்கெட்ல போனா thousands ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க அதை எனக்கு கொடுக்கறதுக்கு. ஆனா எனக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு யாரு கொடுப்பா? இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்லிப்பர் வேணும் அப்படின்றது நம்மளோட நீடு. ஆனா நம்ம காலுக்கு மட்டுமே பொருந்துற மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி யாரு கொடுக்குறாங்க, எந்த பிராண்டு கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ நம்ம கஸ்டமரா இருக்கிறப்போ என்ன எதிர்பார்க்குறோமோ அதே தான் நம்மளோட கஸ்டமர்ஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு சாண்ட்விச் பை பண்றதுக்கு 1/2 hour யாராவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டவங்களே இன்னைக்கு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்க. ஏன்னா என்ன சாஸ் வேணும், என்ன பிரெட் யூஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க மல்டிபிள் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன வெரைட்டி வேணும், என்ன சாஸ் யூஸ் பண்ணணும், எந்த அளவுல வேணும்னு சொல்லி அந்த கஸ்டமைசேஷன் அப்படின்றத கொடுத்து அவங்க அந்த கஸ்டமைசேஷன்றத கொடுக்கறனால தான் அவங்கள மக்கள் லைக் பண்றாங்க. சேம் அஸ் டொயாட்டோ. இப்போ அவங்க என்ன ப்ராசஸ்க்கு சிஆர்எம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கஸ்டமரோட என்கேஜ்மெண்ட்டை, அதுக்கப்புறம் கஸ்டமரோட அந்த ரீபர்ச்சேசிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுல அவங்க சிஆர்எம் யூஸ் பண்றாங்க. ஒரு பிசினஸ்ல நியூ கஸ்டமர்ஸை கொண்டு வரது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்மளோட கஸ்டமர்ஸை லாயல் கஸ்டமர்ஸா ரீபர்ச்சேசிங் கஸ்டமர்ஸா மாத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு சிஆர்எம் டொயாட்டோ வந்து ஹேண்டில் பண்றாங்க.
எப்படி அப்படின்னா, ஆன் டைமுக்கு அந்த கஸ்டமருக்கு டீல் க்ளோஸ் ஆயிருக்கா? இனிமே அந்த ப்ராடக்ட்ல என்ன அப்டேட் வந்தாலும், என்ன ட்ரெண்ட் வந்தாலும், அவங்க நம்மகிட்ட வாங்குற அளவுக்கு நம்ம அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெட்டென்ஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல டொயோட்டா வந்து சிஆர்எம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படித்தான் இவங்க அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்றாங்க யூசிங் எ சிஆர்எம். ஸோ நமக்கும் நம்ம பிசினஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கஸ்டமர் ஃபாலோ அப் எடுக்கிறது ப்ராப்பரா இல்ல, தென் ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டம் இல்ல, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நமக்குமே இருக்கும். ஸோ நம்மளும் சிஆர்எம் யூஸ் பண்ணி அதை எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன். Thank you all for your response. ஆவரேஜா நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்ல எத்தனை பேரை ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்றதான் நம்ம கொஸ்டின். அதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட டைம், எஃபர்ட் இது எல்லாமே போடுறது நம்ம பிஸ்னஸ்க்கு லீடு வரணும், அந்த லீடை நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு க்ரோத் அட்டைன் பண்ணணும், இதுக்காக தான். பட் ஆனால் லெஸ் தென் 10 தான் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன்னா, இந்த ரிமைனிங் மெம்பர்ஸ்க்காக நம்ம டீம் மெம்பர்ஸோ நம்மளோ ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் எஃபர்ட் அங்க நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா, ஒரு ப்ராப்பரான ட்ராக்கிங் சிஸ்டம் இல்ல, ப்ராப்பரான கன்வர்ஷன் ரேட் இல்ல அப்படின்றது தான். ஸோ நம்ம இப்போ வந்து அவங்க எப்படி சிஆர்எம் யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் அட்டைன் பண்ணாங்களோ, சேம் அஸ் நம்மளும் சிஆர்எம் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ சிஆர்எம் நம்மளுக்கு 3 வேஸ்ல ஒர்க் பண்ணும். எப்படின்னா, ஆப்ரேஷனல் சிஆர்எம், அனலிட்டிக்கல் சிஆர்எம், கொலாபரேட்டிவ் சிஆர்எம். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் மேம் எனக்கு சிஆர்எம் தேவை, அதுக்காக நான் சிஆர்எம் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நமக்கு தோணி இருக்கலாம். ஸோ இந்த இந்த இடத்துல தான் எனக்கு கேப் இருக்கு. மேபி நம்மளுக்கு ப்ராப்பரான ட்ராக்கிங் சிஸ்டம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக மட்டும் தேவை. நான் ஆர்கனைஸ்டாக தான் டேட்டாஸ்லாம் வச்சுருக்கேன், ஆனால் ட்ராக்கிங் சிஸ்டம் இல்லை. ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு, டேட்டா ஆர்கனைஸ்டாக இல்லை. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் எனக்கு சிஆர்எம் தேவை அப்படின்னு நமக்கு தோணலாம். ஸோ சிஆர்எம் நம்மளுக்கு வந்து 3 வேஸ்ல ஒர்க் பண்ணும். ஆப்ரேஷனல் சிஆர்எம், அனலிட்டிக்கல் சிஆர்எம், கொலாபரேட்டிவ் சிஆர்எம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து
இந்த 3 வேஸ்ல நம்மளுக்கு இந்த 3 வேஸ்மே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் பிசினஸ்க்கு இந்த 1 வே போதும் மேம். எனக்கு ஆப்பரேஷனல் சிஆர்எம்ல தான் மேம் நீட் இருக்கு. இல்ல எனக்கு கொலாபரேட்டிவ் சிஆர்எம்ல தான் நீட் இருக்குன்னு சொல்லும். ஸோ இந்த 3 வேவுமே நம்மளோட பிசினஸ்ல நம்மளோட கஸ்டமர்ஸோட அந்த கன்வர்ஷன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, எங்க நான் என்னோட ஃபோக்கஸ் அண்ட் எஃபோர்ட்ட போடணும், எந்த இடத்துல என்னோட பிசினஸ்ல கேப் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3 வேஸ் ஆஃப் சிஆர்எம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் சிஆர்எம் அப்படின்றது நம்ம சில ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்ல டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சில டாஸ்க்ஸ் மட்டும் ரெப்படிட்டிவ் டாஸ்க்ஸா இருக்கும். லைக் இப்போ ஒரு லீடு வர்றாங்க அப்படின்னா அது எந்த டீம் மெம்பருக்கு அசைன் ஆகணும், அந்த அசைன்மெண்ட் ப்ராசஸை எங்க மேனேஜரோ எங்க சிஇஓவோ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வெப்சைட் விசிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும். அந்த இமெயில் கேம்பெயின் சென்ட் பண்ற ப்ராசஸ் வந்து மேனுவலா தான் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கிட்ட கொரி வருது, அந்த சப்போர்ட் டிக்கெட்டை வந்து கஸ்டமருக்கு சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மேனுவல் ஆக்டிவிட்டிஸா இருக்கும். ஆனா அது வந்து ரெப்படிட்டிவ் டாஸ்க், நம்ம டெய்லியுமே அதை பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்ரேஷனல் சிஆர்எம் யூஸ் பண்ணி. அப்போ ஆட்டோமேட் ஆயிருச்சுன்னா நீங்க நினைச்சு பாருங்க, எந்த லீடு வந்தாலும் ஆட்டோ அசைன் ஆயிரும். எந்த டீம் மெம்பர் அவைலபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோ அசைன் ஆயிரும். இப்போ உங்களோட ஆர்கனைசேஷனை விசிட் பண்ற கஸ்டமரை நீங்க ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியோட வெல்கம் பண்ணி உங்களுக்கு என்ன சார் ரெக்குவயர்மெண்ட்னு பொலைட்டா கேட்டு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க. இன்கேஸ் அவங்க உங்களோட வெப்சைட் விசிட் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் மேம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட்னு கேட்கணும், ஒரு வெல்கம் இமெயில் சென்ட் பண்ணணும்னா அதை நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ எனிவேர் எனி டைம் என்னோட வெப்சைட்டை கஸ்டமர் விசிட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வெல்கம் இமெயில், வெல்கம் டு அவர் வெப்சைட் சார், ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு கண்டினியூஸான இமெயில் அவங்களுக்கு சென்ட் ஆகி அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை, நான் வெப்சைட் மூலியமா வந்தா கூட அவங்களுக்கு கூட நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த மேனுவல் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆப்ரேஷனல் சிஆர்எம்ல நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் அவங்களோட டெய்லி ஆப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷனல் சிஆர்எம் இஸ் தி பெஸ்ட். தென் கொலாபரேட்டிவ் சிஆர்எம். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதாவது ஒரு சேல்ஸ் பர்சன் கிட்ட கொடுக்குற இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் தி என்டையர் ஆர்கனைசேஷன்ல எல்லாருக்குமே ஷேர் ஆயிருக்கணும். அதாவது மல்டிபிள் கஸ்டமர் ஃபேஸிங் டீம் இருக்காங்க என்னோட ஆர்கனைசேஷன்ல. சேல்ஸ் டீம் இருக்காங்க, மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க, சப்போர்ட் டீம் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பரா ஷேர் ஆனா மட்டும்தான் யாரு எங்க கஸ்டமரை ஃபேஸ் பண்ணாலும் அந்த சொல்யூஷன் ப்ரொவைடர் மைண்ட் செட்ல அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு கொலாபரேட்டிவ் சிஆர்எம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு சேல்ஸ் பர்சன் கிட்ட நம்மளோட லீட் வந்து அவங்களோட என்கொயரியை சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகாலிங் டீம் அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும்னா இந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா டெலிகாலிங் டீம் கிட்ட போனாதான் அவங்க அடுத்த கால் எடுப்பாங்க. எடுத்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த அந்த லீடை வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. அவங்க ஹாட் லீடா, வார்ம் லீடா, கோல்ட் லீடான்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி, இப்போ அவங்க ஹாட் லீடு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இமீடியட்டா அவங்களுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ டெக்னிக்கல் கால் எடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்றது, ப்ரொபோசல் சென்ட் பண்றது, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இமீடியட்டா பண்ணணும். ஆர்எல்ஸ் அவங்க வார்ம் லீடு, கோல்ட் லீடு அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டட் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட வர லீடை நம்ம இப்படி 3ஆ செக்ரிகேட் பண்ணுவோம். ஸோ ஹாட் லீட் அப்படின்றவங்க ரெடி டு பையா இருப்பாங்க, இப்பவே நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த கோல்ட் லீட், வார்ம் லீட் அப்படின்றவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ அட் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட் அவங்களுக்கு நீட் இல்லாமல் இருக்கலாம். இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்களுக்கு நீடு இருக்கலாம். அந்த ஃபியூச்சர் நீடை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நம்ம அவங்களோட ஒரு கனெக்டில் இருக்கணும். அதாவது அந்த ஆட்டோமேட்டட் மெசேஜ் சென்ட் பண்ணுறப்போ ஓகே இந்த டைம்லலாம் ஆஃபர் இருக்குது, ஸோ இந்த டைமில் நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டட் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா ப்ராசஸ்மே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு லீடோட இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிருந்தா மட்டும்தான் நம்மளால அப்படி ஒரு சர்வீஸை நம்ம கஸ்டமருக்கு நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் மல்டிபிள் கஸ்டமர் ஃபேஸிங் டீம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொலாபரேட்டிவ் சிஆர்எம் இஸ் தி பெஸ்ட். தென் அனலிட்டிக்கல் சிஆர்எம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போதான் ஸ்டார்ட் அப்பு அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை அனலைஸ் பண்ணி ஓகே இதுதான் நம்மளோட கரண்ட் ஸ்டேஜ், நம்ம இன்னும் இந்த மாதிரிலாம் நம்ம பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரியலைசேஷனுக்கு நம்ம வர்றதுக்கே நம்மளுக்கு ஒரு 2-3 months ஆகும். பட் ஆனால் நம்ம சிஆர்எம் யூஸ் பண்ணுறப்போ, கன்சிஸ்டண்ட்டாக சிஆர்எம்ல நம்மளோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறப்போ நம்ம சிஆர்எம்மே நமக்கு கஸ்டமரோட பிஹேவியர் பேட்டர்னை எடுத்து தரும். கஸ்டமரோட
நீட் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னென்ன ப்ரிஃபரன்சஸ் நம்ம கொடுக்கலாம், கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, என்ன ப்ராடக்ட் நம்மளோடது அதிகமா செல் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த அனலைஸ் ப்ராசஸ் எல்லாமே நம்ம அனலிட்டிக்கல் சிஆர்எம் மூலியமா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் ஒரு டிசிஷன் எடுக்க போறேன் அப்படின்னா வாட் எவர் த டிசிஷன் நம்ம எடுத்துடலாம். இந்த டிசிஷன் தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஆனா நம்ம எடுக்க போற டிசிஷன்னால வர அவுட்கம் கூட என்னால மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி டிசிஷன் நம்ம எடுக்கணும்னா ஒரு டேட்டாவை வச்சுதான் நம்மளால அப்படி ஒரு டிசிஷனை எடுக்க முடியும். அந்த டேட்டாவை நமக்கு சிஆர்எம் கொடுக்கும். அப்போ ஓகே, இதுதான் என்னோட ஸ்டேஜ், நான் இப்போ என்னோட பிராண்டை வந்து இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல growth இருக்கும். இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்னோட கன்சர்ன் போட்டேன்னா எனக்கு growth இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிசிஷன்ஸை ஒரு டேட்டா பேஸ்டு டிசிஷன்ஸா எடுக்கிறதுக்கு நமக்கு சிஆர்எம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு growthக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனலிட்டிக்கல் சிஆர்எம் இஸ் தி பெஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிஆர்எம்மோட ஃபீச்சர்ஸ் தான். சிஆர்எம்னால நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ கோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஆர்எம் யூ ஷுட் நோ. என்னென்ன கோர் ஃபீச்சர்ஸ் சிஆர்எம்கிட்ட இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் பைப்லைன் ட்ராக்கிங், டாஸ்க் ஆட்டோமேஷன்ஸ், மொபைல் சிஆர்எம், இன்டகிரேஷன் அண்ட் கொலாபரேஷன், ரிப்போர்ட்டிங் அண்ட் அனலிட்டிக்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்க உங்களோட கிளைண்ட்டுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஃபாலோ அப் இமெயில்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கீங்களா, ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் நோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நமக்கு சிஆர்எம் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, ஆட்டோமேஷன் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்றனால நம்மளுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லீட் அண்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட். சிஆர்எம்மோட கோர் எசென்ஷியல் ஃபீச்சர்ல லீட் அண்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களோட வைக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், ஃபாலோஅப்ஸ் எல்லாமே. உங்களோட கான்டாக்டை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஃபர்தரா அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கான்டாக்டை எப்படி எடுப்போம்? சேல்ஸ் பர்சன் மூலியமா வந்தா அதை நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இல்ல மார்க்கெட்டிங்ல சோஷியல் மீடியா மூலியமா வர்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா வர்றாங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒன் பிளேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கணும். இல்ல நான் சேல்ஸ் பர்சன்ல இருந்து வரவங்களை ஸ்ப்ரெட்ஷீட்லயும், சோஷியல் மீடியா மூலியமா வர்றவங்கள இமெயிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளால என்ன கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா லீட்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேப்சர் பண்ணிடலாம். மல்டிபிள் வேஸ்ல இருந்து வர லீட்ஸ் எல்லாமே ஒன் சென்ட்ரலைஸ் பிளேஸ்ல கேப்சர் பண்ணிடுவோம் நம்ம சிஆர்எம். தென் அவங்களோட என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கஸ்டமர்கிட்ட இது பேசியிருக்கோம், ஸோ அடுத்த ஃபாலோ அப் வந்து
3rd அன்னைக்கு, ஜனவரி 3rd அன்னைக்கு எனக்கு அடுத்த ஃபாலோ அப் இருக்கு. ஜனவரி 2nd அன்னைக்கே எனக்கு ஒரு ரிமைண்டர் வந்துரும். ஸோ அடுத்த ஃபாலோ அப் உங்களுக்கு இருக்கு நாளைக்கு, நீங்க பேசணும் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் வந்துரும். ஸோ எந்த கஸ்டமரையும் நம்ம மறக்கவே மாட்டோம். எந்த ஃபாலோ அப்பையும் நம்ம மறக்க மாட்டோம். ப்ராப்பரா கஸ்டமரோட கனெக்டடா இருப்போம் அக்ராஸ் மல்டிபிள் சேனல்ஸ். தென் ரிமைண்டர்ஸ் அண்ட் ரியல் டைம் இன்சைட்ஸ். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஃபாலோ அப் இருக்குன்னா எனக்கு இன்னைக்கே ரிமைண்டர் வந்துரும். ஸோ அப்ப நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் போன உடனே அந்த கஸ்டமருக்கு ஃபாலோ அப் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்த அந்த டீலை மூவ் பண்றதோ, அவங்க கரண்ட் ஸ்டேஜை அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்றதோ இந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த ப்ராசஸ் கேப் அப்படின்றது நமக்கு இருக்காது. தென் இப்போ நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே கன்சிஸ்டன்டா சிஆர்எம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ராப்பரா ஃபாலோ போகுது, ரெக்குயர்மெண்ட் ப்ராப்பரா கலெக்ட் பண்றோம், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு லீட் எல்லாமே மூவ் ஆகுறாங்க, டீல் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு க்ளோஸ் ஆகிருது அப்படின்னா நம்மளோட growth எந்த அளவுக்கு இருக்கும், கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். கன்சிஸ்டன்டா டீம் மெம்பர்ஸ் யாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை கஸ்டமரோட பில்ட் பண்ண முடியும். ஸோ லீட் அண்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சிஆர்எம்மோட ஒரு எசென்ஷியல் ஃபீச்சர். தென் ஆப்டிமைசிங் யோர் சேல்ஸ் பைப்லைன். இது வந்து நம்மளோட சிஆர்எம்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் பைப்லைன்ஸ். லீட் அப்படின்றவங்க நம்மளோட ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்களோட என்கொயரியை கொடுத்தவங்க எல்லாருமே லீட் ஸ்டேஜ்ல வருவாங்க. தென் ப்ராஸ்பெக்ட் அப்படின்றவங்க நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஸ்பாட்லைட் போடுறோம்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட என்கொயரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா நம்ம அதுல ஒரு ஃபில்டர் பண்ணி எடுப்போம். இவங்கெல்லாம் இப்போ ரெடி டு பையா இருக்காங்க, இவங்கெல்லாம் பொட்டன்ஷியல் லீடுன்னு சொல்லி எடுப்போம். அந்த ஸ்டேஜ் வந்து ப்ராஸ்பெக்ட். தென் நீட் அனாலிசிஸ் அப்படின்றது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத அனலைஸ் பண்றது நீட் அனாலிசிஸ் ஸ்டேஜ். தென் ப்ரொபோசல் அப்படின்றது அந்த சொல்யூஷனுக்கு ஒரு டெய்லர், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு டெய்லர்டு சொல்யூஷனை நம்ம ப்ரொவைட் பண்றது, அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே பண்றது ப்ரொபோசல். தென் நெகோசியேஷன் அப்படின்றது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ரொபோசல் ஷேர் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு நெகோசியேஷன். தென் க்ளோஸ் அப்படின்றது அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சு அந்த டீல் க்ளோஸ் ஆகி வெளியே போறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டேஜஸ். இப்போ நீங்க உங்களோட சிஆர்எம் டேஷ்போர்டை ஓப்பன் பண்றீங்க. லீட் ஸ்டேஜ்ல 10 கவுண்ட் இருக்கு, ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல 15 கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த மந்த் ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல 15 கவுண்ட் இருக்குன்னா இந்த மந்த் இவங்க எல்லாம் நம்ம நெகோஷியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஒர்க் பண்றதுக்கு நமக்கு லீடு வேணும். ஸோ லீட் கவுண்ட்ல 15 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஏன் இவங்க இன்னும் ப்ரொபோசல் ஸ்டேஜுக்கோ ப்ராஸ்பெக்ட் ஸ்டேஜுக்கோ கன்வெர்ட் ஆகல, அந்த இடத்துல என்ன கேப் இருக்கு, அங்க நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டிசிஷன்ஸையுமே ஃபோர்காஸ்ட் பண்றது. ஒரு அக்யூரேட்டா நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த விசுவலைசேஷன் அப்படின்றது கிளியரா இருக்கணும். நான் உட்காந்து ஒரு லீடோட ஸ்டேஜையும் நோட் பண்ணி ஓகே இதுதான் என்னோட ஸ்டேஜ்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும், சிஆர்எம் டேஷ்போர்டு ஓபன் பண்ணா எந்த ஸ்டேஜ் எந்த டீலு எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்ற கிளியர் வியூ எனக்கு கிடைச்சிரும். நான் என்னோட இந்த மந்த் ரெவன்யூவை கூட என்னால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் இந்த மந்த் இந்த லீட்லாம் க்ளோஸ் ஆனா இவ்வளோ ரெவன்யூ நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் ரெவன்யூ நமக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்றதோ, நம்மளோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதோ, இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளால ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். இதுக்கு நமக்கு சேல்ஸ் பைப்லைன் அனலிட்டிக்ஸ் அனலைசேஷன் அப்படின்றதே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஒரு ஓவர்வியூவா என்னோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணாலே என்னால என்னோட கரண்ட் ப்ராசஸ் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சேல்ஸ் பைப்லைன் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன்.
ஸோ இப்போ நீங்க உங்களோட தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நீங்க உங்களோட ப்ராசஸ்ல அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே ஒரு கிளியர் ஸ்டேஜஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா நம்ம கிட்ட அந்த ஸ்டேஜஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளோட டீல்ஸ் எல்லாமே இப்படி மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல நம்ம செக்ரிகேட் பண்ணாதான் நம்மளால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல இந்த லீடு இருக்காங்க, நம்ம இந்த கன்வர்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோமேஷன் அப்படின்றது நமக்கு எப்படி ஒர்க் பண்ணுனா, ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். இப்போ நீங்க இமெயில் ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய சேம் இமெயில் தான். அந்த கஸ்டமரை பொறுத்து அவங்களோட ஆக்ஷன்ஸை பொறுத்து நம்ம அந்த இமெயில் சென்ட் பண்றோம். இது மேனுவலா இருக்கிறப்போ அங்க ஒரு பர்சன் இருந்து அந்த ஆக்ஷன் அக்கர் ஆனா இந்த இமெயில் சென்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சென்ட் பண்றதுக்கும், இந்த ஆக்ஷன் அக்கர் ஆனாலே இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிரும் அப்படின்றதுக்கும் எவ்வளோ டைம் நமக்கு மிச்சமாகுது. அந்த மேனுவல் ப்ராசஸ் அப்படின்றது அங்க வந்து நம்மளுக்கு லெஸ் ஆகுது. இந்த இமெயில் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே நம்ம சிஆர்எம்ல ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஸ்மார்ட்டரா தானே ஒர்க் பண்றோம். என்னோட வெப்சைட் விசிட் பண்ற எல்லா யூசர்ஸ் எப்போ வேணா அவங்க என்னோட வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். எப்போ விசிட் பண்ணாலும் எனக்கு இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து என்னோட வெப்சைட் விசிட் பண்ற எல்லாத்துக்கும் அந்த ஆக்ஷன் அக்கர் ஆச்சுன்னா இந்த இமெயில் சென்ட் ஆகணும், இந்த டெம்ப்ளேட்டோட இந்த இமெயில் சென்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க மேனுவல் ப்ராசஸே இருக்காது. ஸோ அந்த ப்ராசஸ்ல எங்கேயுமே எரர் அக்கர் ஆகாது. தென் டாஸ்க் அசைன்மெண்ட். இந்த நம்ம 3 செக்ரிகேட் பண்றோம். ஹாட் லீட், வார்ம் லீட், கோல்ட் லீடுன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸா செக்ரிகேட் பண்றோம். அப்போ இந்த ஹாட் லீடு அப்படின்றவங்க ஹை பொட்டன்ஷியல் லீடு. அவங்க எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் டீம் மெம்பர்ஸ்க்கு அசைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் அசைன்மெண்ட், லீட் அசைன்மெண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க நம்ம ஒரு மேனுவல் பர்சனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதாவது அவங்க வந்து சொன்னாதான் இந்த டாஸ்க் இந்த லீடுக்கு இந்த டீம் மெம்பருக்கு அசைன் ஆகும்னு இல்லாம பொட்டன்ஷியல் லீடா இருந்தா பொட்டன்ஷியல் டீம் மெம்பருக்கு அசைன் ஆகட்டும். இல்ல இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து அதிகமா என்கொயரி வருதுன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எந்த சேல்ஸ் பர்சன் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது அசைன் ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் அசைன்மெண்ட், லீட் அசைன்மெண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்மார்ட் அலர்ட்ஸ். நாளைக்கு ஃபாலோ அப் இருக்கு, அவங்க ஒரு பொட்டன்ஷியல் லீடு, நாளைக்கு அவங்களுக்கு ஃபாலோ அப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் அலர்ட்ஸ் நம்மளுக்கு ரிமைண்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சிஆர்எம்ல. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அங்கே நீட் இல்லை. நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணியே நம்மளோட growth அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு சிஆர்எம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிஆர்எம்மோட அந்த ஆட்டோமேஷன் அப்படின்ற ஃபீச்சர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன். Thank you all for your response.
ஸோ இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல எல்லாமே உங்களுக்கு எந்த ஆட்டோமேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாருமே வந்து ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆல் ஆஃப் தீஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம மேனுவலா பண்றதுக்கும் ஆட்டோமேட் பண்ணி பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு ஒரு பர்சன் இருந்து தான் இந்த ப்ராசஸை நடத்தணும் அப்படின்றதுக்கும் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ப்ராசஸ் கரெக்டா நடந்துட்டே இருக்கும் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ. தென் அதுக்கப்புறம் மேக்கிங் டேட்டா டிரைவன் டிசிஷன்ஸ். நான் என்னோட பிஸ்னஸ்ல நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னாலுமே ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு டிசிஷன் மேக் பண்றது அப்படின்றது ஒரு குரூஷியலான திங். ஏன்னா இந்த டிசிஷன்னால ஒரு ஒரு என்ன அவுட்கம் நமக்கு வரும் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த டிசிஷனை இன்னும் பெட்டரா எடுப்போம் இல்லையா? ஸோ வந்து டிசிஷன் மேக் பண்றது அப்படின்றது பிஸ்னஸ் ப்ராசஸ்ல ரொம்ப குரூஷியலான திங். அதுக்கு நமக்கு சிஆர்எம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன டிசிஷன் நான் எடுத்தாலுமே ஒரு டேட்டா பேஸ்ல எடுப்பேன். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம எடுக்கிறப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் தான் அந்த டிசிஷன் தரும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட நம்ம டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம். இப்போ சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம சிஆர்எம்ல இருந்து எடுத்துக்கலாம். அந்த ரிப்போர்ட் வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெர்ஃபார்ம் பண்ற சேல்ஸ் பர்சனை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றதோ அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறதோ, ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸை நம்ம என்கரேஜ் பண்றது, டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம ஹைப் கொடுத்தாதான் அவங்க இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு எந்தோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம சேல்ஸ் பர்சன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்து எந்த பர்சன் நல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்களை என்கரேஜ் பண்றது, இல்ல பெர்ஃபார்ம் பண்ணாத டீம் மெம்பர்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம சார்ட் அவுட் பண்றது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் கஸ்டமரோட இன்சைட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கஸ்டமரோட இன்சைட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம இப்போ பண்ற ப்ராசஸ்ல இருந்து பெட்டரா நம்மளோட பிசினஸ் ப்ராசஸை மூவ் பண்ண முடியும். கஸ்டமர் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம பிசினஸ்ல கொண்டு வந்தாதான் இன்னும் நம்மள அவங்க லைக் பண்ணுவாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ற ரேட்டிங் அதிகமாகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பிசினஸும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்கேல் அப் ஆகும். தென் ஃபோர்காஸ்டிங் டூல்ஸ், நம்ம சிஆர்எம்ல இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டிங் டூல்ஸ் மூலியமா நம்மள ரெவன்யூவை ஃபோர்காஸ்ட் பண்றதோ, டீல் க்ளோசிங் ஸ்டேஜஸை ஃபோர்காஸ்ட் பண்றதோ, இந்த மாதிரி எல்லா ஃபோர்காஸ்டிங் நேஷன்ஸ் எல்லாமே நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணிடலாம். அப்போ நம்ம எடுக்க போற டிசிஷன்ஸ் எல்லாமே அவுட்கம் பேஸ்டு டிசிஷன்ஸா இருக்கும். தென் பைப்லைன் அனலிட்டிக்ஸ், ஆல்ரெடி சேல்ஸ் பைப்லைன் ஆப்டிமைசேஷன் பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஸ்டேஜில் எந்தெந்த லீடு இருக்காங்க, எவ்வளோ கவுண்ட்ல இருக்காங்க, அந்த ஏன் வந்து கன்வெர்ட் ஆக மாட்டாங்க, அந்த கன்வர்ஷன் ரேட்டிங்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டிசிஷன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பைப்லைன் அனலிட்டிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் என்ன டிசிஷன் எடுத்தாலுமே இந்த அவுட்கம் தான் வரும், எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் தான் வரும்னா நான் இந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங்க்கு நமக்கு சிஆர்எம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலா என்னென்ன நமக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு, சிஆர்எம்மோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அந்த பெனிஃபிட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பிஸ்னஸ்ல க்ரோத் ஆனவங்கலாம் யாரு, நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம சிஆர்எம் இல்லாதனால ஃபேஸ் பண்றோம், என்னென்ன லாஸஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம், இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிஆர்எம் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். How to choose a CRM. First, define your needs. இப்போ நீங்க இந்த போல் கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றப்பயே உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும். ஓகே, சிஆர்எம்ல நம்மளுக்கு இதுதான் நீடு போல, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும். ஸோ உங்களோட நீடு சிஆர்எம்ல என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கணும். தென் நீங்க சூஸ் பண்ண போற சிஆர்எம், ஏன்னா இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் சிஆர்எம்ஸ் இருக்கு, லைக் ஜோகோ சிஆர்எம், சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஆர்எம் சொல்லிட்டு நிறைய சிஆர்எம் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சிஆர்எம் உங்களுக்கு ஈஸி டு யூஸா இருக்குமா? ஏன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் தான் நம்ம சிஆர்எம் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ண போறாங்க, அவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஈஸி டு யூஸா இருக்கணும். ஸோ நான் சூஸ் பண்ண போற அந்த சிஆர்எம் ஈஸி டு யூஸா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். தென் லுக் ஃபார் இன்டகிரேஷன்ஸ். வாட் எவர் த ப்ராசஸ், நம்ம வந்து இப்போ கரண்டா ஒரு ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அந்த ப்ராசஸை அந்த ஒரு டூல் சாஃப்ட்வேர் வந்து இப்போ நான் சூஸ் பண்ண போற சிஆர்எம்மோட இன்டகிரேட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இன்டகிரேட் பண்ணாதான் நம்ம கரண்டா வச்சிருக்க டேட்டா எல்லாமே நம்ம சிஆர்எம்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ அந்த இன்டகிரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். தென் நம்ம பட்ஜெட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னோட பட்ஜெட், இதுக்குள்ள நான் சூஸ் பண்ண போற சிஆர்எம் வருமா, இந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் எல்லாம் நான் சூஸ் பண்ண போற சிஆர்எம் தருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பட்ஜெட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். தென் பிளான் ஃபார் growth. ஓகே, இந்த கேப் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதுதான் என்னோட பிசினஸ் growth-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம growth-ஓட பிளான்
பிளான் பண்ணிக்கலாம். தென் நான் உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டின் ரன் பண்றேன். Thank you all for your response. ஸோ இப்போ சிஆர்எம் அடாப்ட் பண்ணிக்கிறதுல என்ன ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு காஸ்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றத தான் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. எஸ், நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து நம்மளோட சிஆர்எம் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம ட்ரைனிங் செஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணாதான் அவங்களால அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படின்றது இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஒரியாவே இருக்கும். ஸோ எப்படி நான் இப்போ ஒரு சிஆர்எம் சூஸ் பண்ணிட்டேன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் சூஸ் பண்ண சிஆர்எம்ல இதுதான் என்னோட கோல், இது எல்லாமே எனக்கு சிஆர்எம் வந்து ஓவர் கம் பண்ணணும், நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சிஆர்எம் யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலை டிஃபைன் பண்ணி அந்த நீட் எல்லாமே நான் என்னோட சிஆர்எம் வந்து எனக்கு ஓவர் கம் பண்ணுமா அப்படின்றத எவாலுவேட் பண்ணிக்கணும். தென் இம்போர்ட் யுவர் டேட்டா. இப்போ கரண்டாக நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருப்பீங்க, கஸ்டமரோட டேட்டாவை, அதை கிளீன் டேட்டாவா, டூப்ளிகேட் இல்லாமல் ஒரு கிளீன் டேட்டாவா நீங்கள் சூஸ் பண்ண சிஆர்எம்ல இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ சிஆர்எம் ரெடி ஆயிருச்சு. தென் ட்ரெயின் யுவர் டீம். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நினைச்ச அவுட்கம் வரல அப்படின்னா சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே சிஸ்டம் ஃபெயிலியர் கிடையாது, அந்த டேட்டா தான் ஃபெயிலியர். அந்த டேட்டா ஃப்ளோ அப்படின்றது சிஸ்டம்க்கு கரெக்டாக போனால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம்மை சிஸ்டம் நமக்கு கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸ்க்கு அதை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். தென் மானிட்டர் அண்ட் ஆப்டிமைசேஷன். அந்த டீம் மெம்பர்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, ஃபுல் பொட்டன்ஷியலோட சிஆர்எம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம்மை சிஆர்எம் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பராக நடக்குதான்னு மானிட்டர் அண்ட் ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் ஃபார் அ சிஆர்எம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே எப்படி சிஆர்எம் சூஸ் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிஆர்எம்மோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, கன்ஃபியூஷன்ஸ், டேட்டாவில் கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. எந்த டேட்டாவுமே நம்ம லூஸ் பண்ண மாட்டோம். கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாமே ஒன் பிளேஸில் நமக்கு ஸ்டோர் ஆயிரும். நம்மளோட இந்த மேனுவல் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டட் டாஸ்க்ஸாக மாற்றிடலாம். ஸோ டீமோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லா ப்ராசஸுமே என்னோட பிஸ்னஸ்லாம் அலைண்டாக இருக்கும். மேனுவல் இன்ட்ரப்ஷன் இல்லாமல், எரர் அக்கர் ஆகாமல் என்னோட ப்ராசஸ் ஃப்ளோ அப்படின்றது ப்ராசஸ் ஃப்ளோ வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு எனக்கு சிஆர்எம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட் ஆயிருச்சு, ஸ்ட்ரீம்லைன்ட் ஆயிருச்சுனாலே நம்மளோட கஸ்டமரோட நம்ம பில்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் பெட்டராக தான் இருக்கும். அது மூலியமாக நம்மளோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணாதே சேம் ட்ரைனிங் காஸ்ட்டும் தான், ட்ரைனிங் டைமும் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். நம்மளோட சிஆர்எம் செட்டப் அண்ட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் அண்ட் டைம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். That only a disadvantages. Then needs regular updates and data maintenance. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டேட்டா கரெக்டாக போனால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம்மை நம்ம சிஸ்டம் கொடுக்கும். ஸோ அந்த டேட்டா ஃப்ளோ அப்படின்றது கரெக்டாக இருக்கா அப்படின்ற ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம பண்ணணும். தென் டீம் மெம்பர்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க.